உடலில் உள்ள உஷ்ணத்தை குறைச்சு கண் பார்வை நல்லா தெரியறதுக்கும், ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தி, உடலில் உள்ள கொழுப்பையும் கட்டுப்படுத்தி, இதயத்தை நல்லா பலமா வச்சிருக்கிறதுக்கும் நாம் அடிக்கடி உணவுல சேர்க்க வேண்டிய ஒரு கீரை வெந்தய கீரை. இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷன்ல வெந்தய கீரை பருப்பு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதோட கசப்பு கொஞ்சம் கூட தெரியாம ரொம்ப டேஸ்டியா செய்ய போறோம். அதுக்கு கடாயில கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்திட்டு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 4 குண்டு வத்தல் இல்லைன்னா பட்டை வத்தல் போட்டு நீங்க நல்லா வதக்கிட்டு, ஒரு கையளவு சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. 4-5 பல்லு பூடையும் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. குண்டு வத்தல்னால 4 சேர்த்துருக்கேன், பட்டை வத்தல்னா 2 வத்தலையும் நீங்கள் கிள்ளி போட்டால் போதும். ஒரு நல்ல பழுத்த தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அப்போ தான் நமக்கு கீரையோட கசப்பு தெரியாமல் இருக்கும். தக்காளி நல்லா வதங்கவும் அதோட 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துருங்க. சேர்த்து அதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம பருப்பை வேக விட போகிறோம். அதுக்கு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வேக விடுங்க. மொட்டு மாதிரி மலர்ற அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ நாம் வெந்தயக்கீரையை இதில் சேர்க்க போகிறோம். நான் 1 கட்டு வெந்தயக்கீரையை வாங்கி அதில் நுனி இலைகளை மட்டுமே கிள்ளி எடுத்திருக்கேன். ஏன்னா தண்டுகள் வேகாது. கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம இலையெல்லாம் கிள்ளி எடுத்துக்கணும். இப்போ அதை 2 முறை நல்லா கழுவிட்டு இந்த பருப்பில் சேர்த்துக்கிறேன். கீரையை பொதுவாக மூடி வச்சு வதக்கக்கூடாது. அதனால் நான் திறந்து வச்சு அடுப்பை சிறு தீயில் வச்சு வதக்குறேங்க. இது வேகிறதுக்கு மேலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பும் நம்ம கடைசியில் சேர்த்தா போதும். இப்போ பாருங்கள், நல்லா பருப்போடு சேர்ந்து கீரை நல்லா வெந்து வத்தி வந்துருச்சு. இந்த மாதிரி பதத்தில் இருக்கும் போது நாம் தேவையான அளவு தூளுப்பு சேர்த்து கிளறிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்ம உடலுக்கு அதிக ஆரோக்கியம் தரும் வெந்தயக்கீரை பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. வாரத்தில் 1 முறையாவது இந்த கீரையை உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.